எவ்வளவு பெரிய நுகத்தை சகிக்கிறவருக்கு ஒரு பசியை சகிக்க தெரியாதா? 40 நாள் சாப்பிடாம இருந்தவர். மிகுந்த பசி உண்டான போது சாத்தான் வந்து இந்த கல்லை அப்பமா மாத்துங்கலாம் சொல்லி சில தந்திரங்களை சொல்லும் போது கூட அவர் அதை செய்யாம தூதன் வந்து பணிவிடை செய்ய வெயிட் பண்ணிட்டு இருந்தவர். அப்போ இந்த இடத்துல அவர் இளைப்படைந்தார்னா அந்த பலவீனத்துக்கு அவர் இடம் கொடுக்கிறார், பர்பஸா இடம் கொடுக்கிறார். அவர் டயர்டாக இடம் கொடுக்கிறார். அங்க உட்கார்றார். இயேசு உட்கார்ந்ததை பார்த்ததும் சீஷர்கள் ஓடுறாங்க ஊருக்கு. ஆமே, வாரா குடத்தை தூக்கிட்டு 12 மணிக்கு, காலையில வந்தாலும் பிரச்சனை, மாலையில வந்தாலும் பிரச்சனை. ஆமே, அதாவது என் டைமுக்கு அவர் வாராருன்னு சொல்றதெல்லாம் ஆமே. சில நேரத்தில் ஆண்டவர் 2 மணிக்கு எழுப்பி விடுவார், நம்ம 5 மணிக்கு அடுத்து போய் உட்காருவோம். ஆனாலும் வரார் என் டைமுக்கு, என் டைமுக்கு. என் ஆண்டவருக்கு தெரியும். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னமே சாமுவேல்ட்ட சொல்லிட்டார், நாளைக்கு சவுல் இந்த டைம் வருவான். முன்னமே தெரியும். ஏங்க, பஸ்கா ஆசரிக்க ஒரு வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் என்ன அடையாளத்தை சொல்லி கொடுக்கிறார்? ஒருத்தன் குடத்துல தண்ணியை தூக்கிட்டு, ஆமென், என்ன டைமிங், எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். இயேசு அந்த கிணற்று அருகே உட்கார்ந்து இருக்கும் போது தாகத்துக்கு அவருடைய தாகம் எப்பொழுது தீரும் தெரியுமா? இவள் நிரப்பப்படும் போது. இந்த முதல் நாள்ல என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, எனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் மேல தாகம் வரவில்லை என்றால் நான் இயேசுவை இளைப்படைய பண்ணுகிறேன். எனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீரின் மேல, அந்த பரிசுத்த ஆவியின் மேல ஒரு தாகம் வரவில்லை என்றால் நான் இயேசுவை டயர்டாக்குறேன், நான் இயேசுவை வருத்தப்படுத்துறேன், நான் இயேசுவை பலவீனப்படுத்துகிறேன். அவருடைய தாகம் மாறணும். அவருடைய தாகம் என்ன? என் தாகம் தீர்க்கணும். நான் எதன் மேல தாகம் வைக்கணும்? அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர். இப்பொழுது அவள் சொல்லுகிறாள் 9வது வசனத்துல, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அதன் அர்த்தம் என்ன? அவளுக்கு இன்னும் யார தெரியல, இயேசுவை யாருன்னு தெரியாம இயேசு கிட்ட கேட்க முடியாது. இயேசு பக்கத்துல வந்துட்டா. இப்ப அவ பேசுறது இயேசுக்கு மட்டும்தான் கேட்கும், இயேசு பேசுறது அவளுக்கு மட்டும்தான் கேட்கும். அப்படி ஒரு லைனுக்குள்ள வந்தாச்சு. ஆனா இயேசு யாருன்னு தெரியல. இயேசுவை அவ எப்படி அடையாளம் பார்க்கிறான்னா, நீர் யூதனா இருக்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒரு கூட்டம் சொல்றாங்க, இயேசு யாரு? அவர் வெளிநாட்டு கடவுள். அவர் ஒருவரே கர்த்தர். ஆமென். அவர் அந்த நாட்டு கடவுள், அவர் யூதர்களுடைய கடவுள், அது இன்னாருடைய கடவுள். ஆமென். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தால், இந்த வார்த்தை கவனிங்க, நீயே அவரிடத்தில், நீ கேட்காததுனால என்ன உன்கிட்ட கேட்க வைக்கிற, நீ என்னிடத்தில் கேட்காததுனால. வாலிபர்கள் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. இது எவ்வளவு முக்கியமானது, தேவையானது என்பதை கண்டிப்பா அறியணும். நீ தேவனுடைய ஈவையும், லூக்கா 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள்
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக. அப்போ பிதா கொடுக்கிற ஒரு நல்ல ஈவு என்ன தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். அதை யாருக்கு கொடுப்பாரா? வேண்டிக் கொள்றவங்க, பெக் பண்றவங்களுக்கு. அடுத்த லைனுக்கு போகும்போது உங்களுக்கு அது புரிய வரும். இயேசு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட உட்கார்ந்து இருந்து, அப்ப அவளுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஒரு யூதன் சமாரியன்ட்ட இப்படி கேட்க மாட்டான். பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கு அதுல. இதெல்லாம் தாண்டி அவர் தாகத்துக்கு தா அப்படிங்கிறார். ஆமே, நம்மள நிறைய தடுக்குது கேட்க விடாம, நிறைய தடுக்குது. இன்னும் அடுத்த லெவல்ல போகும்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்ப நான் சொல்ல வர்றது, நீ எப்படி கேட்கணும்னு அவர் கேட்டு காட்டி தாரார். அந்த இடத்துல அவ சமாரியா, நான் யூதன் பார்க்கல, ஐயோ நான் ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷம் ஒன்னும் பார்க்கல. அவர் தேவகுமாரன் பா, பிதா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர், அவர் காட்டி தாரார். இப்படி கேளு, இப்படி கேளு, தாகத்துக்கு தா. நீ தேவனுடைய எனது கிஃப்ட், நீ தேவனுடைய ஈவையும் உன்கிட்ட தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானா, இப்போ நான் உன்கிட்ட கேட்டத நீ என்கிட்ட கேட்டிருப்ப. ஆமென். நம்ம என்ன கொஞ்ச நேரம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளை ஐசியூல எக்ஸாம்பிள் துடிச்சிட்டு இருக்கு. சீஃப் டாக்டர் வராங்க. பேரண்ட் அந்த டாக்டர்கிட்ட போய் எப்படி நிப்பாங்க தெரியுமா? டாக்டர் டாக்டர் டாக்டர், எப்படியாவது டாக்டர், எப்படியாவது டாக்டர். அந்த இடத்துல எத்தனை பேர் நிப்பாங்க, எவ்வளவு ஸ்டாஃப் நிப்பாங்க, வேற பேஷண்டோட ரிலேட்டிவ் நிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவா செய்வாங்க? இல்ல, உள்ள துடிக்குது. இங்க துடிக்கணும். ஆமென், ஆமென். ஏமேனர், ஏமேனர். தாகம் என்னில் தேவா நதியில், தாகம் என்னில் தேவாவும் நதியில். கைகளை உயர்த்தி பாத்திரம் நிரம்பி, ஆமென். பரணி நிறைவான, நிறைவான, ஆமென். ஏமம்ரோ சஞ்சனலரே ஓரல மம்ரோலே மம்ரா. கைகளை உயர்த்தி இயேசுவே, 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 உம்மிடம் நான், இயேசுவே, ஹல்லேலூயா. தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானா,
இயேசு இந்த பூமியில வந்து நாம செய்ய வேண்டியதை, நமக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். நாம செய்ய வேண்டியதை செய்து காண்பித்தார். அவர் தான் எல்லாம் முடிச்சிட்டார்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறது இல்லை. இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். நமக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். நாம செய்ய வேண்டியதை செய்து காண்பித்தார். அவர் எல்லாம் முடிச்சிட்டார். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் எக்ஸ்ட்ரீம்ல போய் டைவர்ட் ஆகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அவருடைய ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். அவர் எப்படி இருந்தார்? வெயிட் பண்றார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கி, ஆவியானவர் பரிசுத்த ஆவியில நிறைந்து, இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்க முடியும். மத்தேயு 4:3 கடைசியில, 4:1, லூக்கா 4:1, லூக்கா 4:1 வாசியுங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், அடுத்த வார்த்தை ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டு. அப்போ ஆவியின் அந்த 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 நடத்துதலுக்கு அந்த நிரப்பப்படுகிற அனுபவம் தேவை. அதுக்கு என்ன தேவை? அதனாலதான் சொன்னேன், இதுல திருப்தி வரவே கூடாது. அத தொட்டுட்டாரு, அபிஷேகம் கிடைச்சு. அப்பா சொல்லுவாங்கல்ல புரியுறதுக்கு, ரட்சிப்பு, ஞானஸ்நான, அபிஷேகம், பாஸ்போர்ட், விசா, பிளைட் டிக்கெட் 3 கிடைச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. இது நம்முடைய லைஃப் ஸ்டைலா மாறணும். தினமும் புதிய எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய எண்ணெய் டெய்லி